ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் எதிர்பார்த்து நல்ல செய்தியை காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையை மட்டும் அல்லாமல் அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது நம்பிக்கையோடு இருங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நேரம் நான் நல்லபடியாக சீரடியிலேருந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டேன். பயணம் நல்லபடியாக முடிந்தது. வீட்டுக்கு குளித்து முடிச்சுட்டு பாபாவுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் இனிமேல் சந்திக்க போகிறீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. 108 நாள் பாராயணம் நல்லபடியாக அதை முடிச்சிருக்கோம். யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம சாய் குடும்பம் செஞ்சுருக்கோம். 108வது நாள் பாராயணத்தை நம்ம எந்த இடத்துல நமக்கு கிடைச்சதோ, எந்த இடத்துல தாஸ்கன் அவர்கள் சாயை போற்றி துதி பாடினாரோ அந்த ஒரு இடத்துலையே கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்து போயிருக்கோம். அங்கேருந்து ஷீரடி, அப்புறம் அங்கேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணம் செய்திருக்கோம். ஆனால் சாய் நம்மளும் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டார். இது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்த அந்த நர்மதா நதிக்கரை அவ்வளவு சுத்தமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசினா அங்கே இருக்க கோவில்கள்லாம் உங்களுக்கு காமிக்கணும். வரப்போகிற நாட்களில் வரும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள்லாம் சந்திக்க போகிறீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த 108 நாள் பாராயணம் நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம செய்த பாராயணம் நல்லபடியாக முடிவடைந்தது. அதற்கான பிரதிபலன் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க போகிறோம். நம்ம சேனலில் ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அதற்கான பிரதிபலன் நிச்சயமாக இருக்கும். சாய் அமைத்து கொடுப்பாரு. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருக்கோம். அதுதான் நமக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம எப்பொழுதும் சாய் சொன்னது என்னென்னா, நாளை கணக்கு பண்ணக்கூடாது. அன்றைய நிமிடம், இன்றைய நாள் எப்படி இருக்கோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கணும். அடுத்தது கர்வம் கொள்ளக்கூடாது. நான் இதை செஞ்சிட்டேன், அதாவது ஆன்மீகத்தில் கூட கர்வம் இருக்கக்கூடாது. யாரும் செய்யாததை நான் செஞ்சிட்டேன், 108 நாள் பாராயணம் நான் முழுவதுமாக அது கேட்டுட்டேன், அந்த மாதிரி கர்வம்லாம் இருக்கக்கூடாது. 108 நாள் பாராயணம் நான் தொடர்ந்து செஞ்சேன், இந்த மாதிரி நான் இந்த கோவிலுக்கு போய் முடித்தேன், இந்த மாதிரி கர்வம் கொள்ளக்கூடாது. நீங்கள் மட்டும் கிடையாது, என்னை சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஃபிசிக்கலாக போயிட்டு வந்தால் நீங்கள் ஆத்மாத்தமாக பயணம் செய்தீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஃபிசிக்கலாக நான் போனேன், ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்தீங்க. பிரதிபலன் ஒன்று தான். சொல்லப்போனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் கனெக்ட் ஆனீங்க பாருங்களேன். என்னை விட உங்களுக்கு தான் பிரதிபலன் அதிகம். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாயோட துதியை மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாளாக. நானாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சு அது மூலமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களோட நேரத்தை செலவு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் எனக்கும் ஆதரவு கொடுத்து என்னையும் அனுப்பி வச்சு அதில் நீங்களும் ஒரு ஐக்கியமாகிறதோட மட்டும் இல்லாமல் பல பேர் பார்ப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கீங்க. மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க. இத்தனை பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்களா ஸ்ரீ சாய்நாத சவணமச்சிரி இத்தனை நாளா அப்படிங்கிற ஒரு சேவையை செய்துக்கிட்டு இருக்கேன். மற்ற பக்தர்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. இறை சேவையை செஞ்சிகிட்ருக்கீங்க. இதுவும் ஒரு வகையில் இறைவனுக்கு சாய்க்கு செய்கிற சேவை தான். நான் செய்கிறது சேவை கிடையாது, நீங்கள் செய்கிறது தான் சேவை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையையோ இல்லை நான் எடுத்துக்கிட்ட வேலையையோ ஆத்மார்த்தமாக உண்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் செஞ்சிகிட்ருக்கேன். நான் என்னோடய வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன். யூடியூப் மூலமாக என்னோடய சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதை ஆத்மார்த்தமாக அந்த வேலையை மட்டும் தான் செய்துகிட்ருக்கேன். சாய் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அவர் என்ன வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. ஒரு தொழிலாவோ இல்லை ஒரு சேவையா, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சாய் அழகாக வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது என்னோடய வாழ்க்கையிலும் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம். ஏன்னா 108 சாய்பாபா கோவில், அதோட நின்னதாக 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில். இது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட
எல்லா சிவன் ஸ்தலங்களுக்கும் நம்ம வந்து போய்க்கிட்டே இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட அதையும் வந்து முடிக்க போகிறோம். 12 ஜோதிர்லிங்கத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அது என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 8க்கு மேலே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மோட்சம் தரும் நகரங்கள், இடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் நம்ம. மொத்தம் 7 இடங்கள் இருக்குது இந்தியாவில். அந்த 7 இடத்துக்கு அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மோட்சம் உறுதின்னு சொல்கிறாங்க. நமக்கே தெரியாமல் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டோம்மா. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேத்தி வீடியோ பார்த்துட்டு. சரிதான், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து 7 இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. அந்த ஒரு உணர்வு வந்து சாய் வந்து கொடுக்குறாரு பாருங்க. 7 மோட்சம் தரும் நகரங்களுக்கும் நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்திருக்கீங்க ஆத்மார்த்தமாக. அது என்னென்ன இடம்னு நாளைக்கு நம்ம நெட்டில் போட்டு பார்ப்போம். அப்போ தான் தெரியும் என்னென்ன இடம்னு நம்ம உண்மையாகவே போயிருக்கோமா, அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு. கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கன்னு கூட சொல்லலாம், நம்ம போயிட்டு வந்துட்டோம்னாங்க. அந்த ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி நிச்சயமாக சாய் கொண்டு வந்து சேர்ப்பார். மீண்டும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், 108 நாள் பாராயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதை நல்லபடியாக வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன வந்து நிறைய கோவில்களுக்கு வந்து போக வைக்கிறீங்க. அது மூலமாக நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வயதானவங்க, கோவில்களுக்கு போக முடியாதவங்க பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பாக்கியத்தை, ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கும் வந்து ஒரு வேலையை அமைத்து கொடுத்துருக்கீங்க. கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி. எப்படி கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி இந்த இனிப்பான ஒரு வேலையை செய்வதே என்னோடய வேலையாக வந்து அமைத்து கொடுத்துருக்கீங்க. இந்த புண்ணிய வேலை யாருக்கு கிடைக்கும்? உங்கள் மூலமாக எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் கோடி நமஸ்காரங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட பாதத்தையும் தொட்டு வணங்குறேன் நான். வெறும் வார்த்தைக்காகவோ சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க தயவுசெய்து. பல பேர், ஒருத்தங்க 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொருத்தரோட பாதத்தையும் மனப்பூர்வமாக நான் வந்து வணங்குறேன். சாய்நாத சவண மஞ்சரி பாராயணத்தை முழுவதுமாக வந்து கேளுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அப்போ நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வந்து போயிட்டாங்க. பொறுமை இருக்கணும். ஒரு சில பேர் வந்து வீட்லேயே உட்காந்து, இல்லை நான் வீடியோ வந்து பார்க்கலாம், ஆனால் வந்து படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லது தான். என்ன ஒன்று, வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ பேர் கேட்குறாங்க, இவ்வளோ பேர் பாராயணம் செய்துட்ருக்காங்கங்கிற அந்த ஒரு நம்பர் எனக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பேர் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்காங்க, இவ்வளோ பேர் பாராயணம் செய்துட்ருக்காங்கிறது எனக்கு அது மூலமாக தானே தெரியும். முடிஞ்சால் அந்த இப்போ வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும் இவ்வளோ பேர் பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அந்த கமெண்ட் மூலமாக உங்களோட பிரார்த்தனைகள் பல பேர் வந்து படிப்பாங்க. படித்து உங்களுக்காக அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிரார்த்தனைகளை வந்து அனுப்பி வைக்காதீங்க. சாமியாரை வந்து உருவாக்காதீங்க தயவு செய்து. யூடியூப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக வர சாமியார்கள் வந்து உருவாக்காதீங்க. நீங்கள் வெளியே தெரிய மாட்டாங்க. சக்தி வாய்ந்தவர்கள், இறைவனோட டைரெக்டாக ஆத்மார்த்தமாக கனெக்டாக இருக்கவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. நம்மளாம் இறைவனோட பக்தர்கள், ஒரு கருவிகள், அவ்வளோதான். நம்ம வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். சாதாரண ஆள், உங்களை மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா எதுக்காகனா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில மனசில். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பிரார்த்தனைகள் வந்து சாய்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மீடியேட்டர் வந்து வைக்காதீங்க, அதை தான் சொல்ல வரேன். மீடியேட்டர் வைக்காதீங்க. சாய் எப்பொழுதும் அவருக்கும் டைரெக்டாக கனெக்டில் இருந்தார். ஒவ்வொரு பக்தர்களோடையும் டைரெக்டாக வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்பயும் பேசிகிட்டு இருக்கார். நீங்களே சொல்கிறீங்க. நினச்சி பாருங்கள், சாய் எனக்கு இந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு, அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தாரு. நான் பயணம் செய்யும்போது கூட எனக்கு முன்னாடி அவர் போயிட்டுருக்காரு, நான் பார்க்குறேன், இந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்க சாய்கிட்ட நீங்கள் எதுக்கு, அவரே டைரெக்டாக அவங்க கூட இருக்கார், அப்படி இருக்கும்போது இடையில எதுக்கு ஒருத்தனை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? அதை தான் கேட்குறேன். ஏன் விலகி போக பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மீறின கஷ்டம் இருக்குது, அதை புரிஞ்சிக்க முடியுது. அதனால வேறு வழி இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தவங்களை கொண்டுட்டு வரீங்க. அது இன்னும் உங்களை தூரமாக்கும், நெகட்டிவிட்டியை வந்து உண்டாக்கும் மனதுக்குள்ளே. உங்களுக்கே தெரியாமல் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கொண்டுட்டு வரும். சரியான பாதையிலேருந்து விலகி போக ஆரம்பிப்பீங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் பொழுது தான் நம்ம பிடிச்சிக்கிட்ட வழியை கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணும். குரு சரித்திரம் வந்து படிச்சுட்டு இருக்கோம் நம்ம, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் குரு சரித்திரம் நம்ம வந்து 2வது முறையாக வந்து படிச்சுட்ருக்கோம்.
என்ன சோதனை வந்தாலும் அதை விட்டு விலகி போகக்கூடாது. குருவை விட்டு வந்து விலகியே போகக்கூடாது. மாற்று வழியை தேடக்கூடாது. உங்கள் கூட இந்த நிமிஷம் இருக்கார். நீங்கள் கேட்டுட்ருக்கிறத அவரும் கேட்டுட்ருக்காரு. அதான் உண்மை. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பக்தர்கள் வந்து உண்மையாக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு சக்தி தான், அந்த ஒரு திவ்ய சக்தி தான் என்னை இவ்வளோ கோயில்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. நான் முழுவதுமாக நம்புகிறேன். ஒவ்வொரு பதிவுலையும் சாய் இருக்கார். நான் கண்ணை மூடி ஒரு விஷயத்தை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கிட்டு பேசுவேன். சாய், நான் வந்து உங்களோட பெயரை வந்து உபயோகப்படுத்துகிறேன் இந்த யூடியூப் சேனலுக்கு. உங்களோட படத்தை தான், உங்களோட உருவத்தை தான் நான் வந்து காமிச்சு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அது மூலமாக தான் இயங்கிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சேனலில் அப்படிப்பட்ட பதிவை உங்களை நம்பி பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் யாருக்கும் தவறானதாக போய் அமைஞ்சிடக்கூடாது. என்னோடய கர்ம வினை காரணமாக தான் நானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். மேலும் எனக்கு இன்னும் அதிகமான பாவத்தை உண்டாக்கி கூடாது. நான் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க. அதை மட்டும் செய்யுங்க சாய். எனக்கு வேறு எதுவும் வேணாம். மேற்கொண்டு புதிதாக எதுவும் பாவம் சேர வேணாம். நிறைய பேர் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லாதது பொல்லாததை சொல்லி அந்த மாதிரி என்னோடய மனசை சஞ்சலப்பட வச்சு தவறான வழிக்கு என்னை கொண்டுட்டு போக வச்சிடாதீங்க. எல்லாருக்கும் நல்லது என்னமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும், அதை மட்டும் சொல்லணும். சொல்லிக் கொடுக்கணுங்கிறதே தப்பு. யாருக்கு சொல்லிக் கொடுக்க? உங்களுக்கு கிளாஸ் எடுக்க நான் யார்? நான் வந்து பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட மனசில் நான் என்ன இருக்கோ அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காது உங்களோட விஷயம். இதை செஞ்சாதான், இதை பண்ணுங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சாய்பாபா பேர் சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நிறைய இன்டர்நெட்டில் நிறைய தகவல்கள் வருது, மோட்டிவேஷன் வருது. அது இல்லாமல் சாய்பாபாவோட கோட்ஸ் வருது. அப்புறம் வந்து தெய்வ வாக்கு, அருள் வாக்கு, இது மாதிரி நிறைய வருது. ஆனால் அதில் எது வந்து பாபா சொன்னது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு தான் வந்துருக்கணும். நான் என்கிட்ட வந்து விளக்கம் கேட்கக்கூடாது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இவங்க சொன்னாங்க, எனக்கு இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை நான் வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. அப்புறம் அது வந்து வேறு டாபிக், வேறு பக்கிட்டு போய் நான் அப்புறம் இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிற மாதிரி ஆயிரும். அது எனக்கு தேவையில்லாத வேலை. நான் எந்த நெட்வொர்க்கையும், அதாவது யூடியூப்பில் எந்த ஒரு சாய்பாபா வீடியோ நான் வந்து பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அப்படி நான் பார்த்தேன்னா என்னோட பாதையிலேருந்து நான் வந்து விலகி போயிடுவேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் வெளியே எங்கேயாவது ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை என் காதுக்கு வந்து கொண்டுட்டு வராதிங்க. தயவுசெய்து கொண்டுட்டு வராதிங்க. நான் இங்கே பார்த்தேன், இவர் சொன்னார், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்துமே எனக்கு வேணாம். ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணுறதோ, அதை விவாதம் பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது. அந்த விவாதத்துலேயும் அந்த ஆராய்ச்சியிலையும் நம்ம வந்து இறங்கவே கூடாது. சாய் சச்சிதம் எனக்கு வந்து நான் வந்து டெய்லியெலாம் வந்து பாராயணம் வந்து பண்ணுறது கிடையாது. நீங்களாம் டெய்லி வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா என்னோடய வேலையெல்லாம் என்னால் டெய்லி படிக்கிற டைம் கிடையாது எனக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு வரிகளும். அதாவது பெயர், இந்த இடம், டேட்டு, இதெல்லாம் ஞாபகம் இல்லை. அதில் சாய் என்ன சொல்லியிருக்காரு அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் கூட வீண் விவாதங்கள் இருக்கக்கூடாது. நதி மூலம் ரிஷி மூலத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சாய் எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், அவர் இங்கேயா அங்கேயா, அவர் இந்துவா முஸ்லீமா, அது இது அந்த மந்திரமா, அவர் எந்த மந்திரத்துக்கு எதையுமே போதிக்கல. நம்மளோட சேனல் உங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மந்திரமே கிடையாதுன்ட்டார். ஹேமந்த் பந்துக்கே சொல்லிட்டாரு. சாய் சச்சேதம் எழுதுன ஹேமந்த் பந்துக்கே சொல்லிட்டாரு, மந்திரமே கிடையாது, எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது, என்னோட குரு எனக்கு எந்த மந்திரமும் சொல்லித்தரேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஹேமந்த் பந்துக்கிட்ட. தினமும் பாராயணம் செய்கிற ஒரு சில பேரே வந்து கேட்குறாங்க, இந்த மந்திரம் வந்து இருக்குது உண்மையா அப்படின்னு. நம்மளோட சேனலில் நான் எவ்வளோ மந்திரங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். சாய் மந்திரங்கள் பேரால் எத்தனையோ மந்திரங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கும் சரியான புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு சில மந்திரங்களை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மிருத்யுஞ்சய மந்திரம் மாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். அந்த மந்திரங்கள்லாம் கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், இந்த மாதிரி பழைய யுகங்கள், மற்ற 3 யுகங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்துலேயும் வந்து பல லட்சம் ஆண்டுகளை, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்க மந்திரங்களை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பல முனிவர்களும், பல ரிஷிகளும், மகரிஷிகளும் உபயோகப்படுத்துகிற மந்திரம் அது எல்லாமே. அந்த மந்திரங்களை மட்டும்தான் நம்மளோட யூடியூப் சேனலில், நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாய் குடும்பத்திற்கு இதை தான் சாயும் வந்து சொன்னார். குரு சரித்திரத்துலேயும் வந்து அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட சாய் குரு பரம்பரையோட கடைசி அவதாரமான நம்ம சாயும் அதான் சொன்னார்.
அவருக்கு முன்னாடி தோன்றிய குரு பரம்பரை தத்தாத்திரேயரில் ஆரம்பித்து அப்படியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ பாத வல்லபர், அடுத்தது நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள், அப்புறம் நம்மளோட சாய், இவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து சொல்லி கொடுத்தது நாம ஜெபம். குரு பக்தன் சொல்லிக்கிட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். நாம ஜெபத்தை நம்ம வந்து விட்டுறவே கூடாது. இறைவனோட நாமம் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மந்திரம். அதை வந்து சொல்லணும் 108 முறை. அதுவும் நிறைய பேர் இந்த 108 வச்சுட்டு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய வீடியோ நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டோம். கண்கூட அதை பார்த்தோம். 108 முறை ஓம் சாய்ராம் எழுதுனதுக்கப்புறமும் சொன்னதுக்கப்புறமும் அந்த எழுதின பேப்பர் என்ன பண்ணுறது, எந்த இங்கில் வந்து எழுதலாம், ஏன் 108 முறை வந்து எழுதணும், அதனால் என்ன பயன் இருக்கு, ஏன் வேறு நம்பரில் எழுதக்கூடாதா, ஏன் 108 தான் எழுதணுமா, நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டோம். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சின்ன வித்தியாசம் தான், நிறைய விஷயம் கூட சின்ன வித்தியாசம். கொஞ்சம் மாறி போனாலும் நம்ம வந்து மூட நம்பிக்கைக்கு வந்து போயிடுவோம். மூட நம்பிக்கையில் போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா அப்படி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத கால விரயங்கள், பணம் வந்து விரயமாகும், காலமும் நதரணம் பண்ணோம், நேரமும் வேஸ்ட் ஆகும், நம்ம செலவு பண்ணுற பணமும் வேஸ்ட் ஆகும். அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விதத்துலேயும் நம்ம வந்து ஏமாற்றப்படுவோம். அதாவது பணம் போனால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து காலம் நேரம் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து கஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுலேருந்து எப்போயாவது விடிவு காலம் வந்துடாத நேரம் காலம் தாமதமாக நமக்குள்ளே நம்மளே அறியாமல் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதிர்மறை சிந்தனைகள். அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எளிதாக நம்ம கடவுளை அடையலாம், எப்படி நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு வரலாம், நல்லதை நினச்சாதான் நல்லது நடக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கணும், நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது வேற, நான் நல்லதை நினச்சி அந்த நல்லது என் வாழ்க்கையில் நடக்கணுங்கிறது வந்து வேற. அதான் இந்த தவணமுஜையில் அழகாக வந்து தாஸ்கன் அவர்கள் சொல்லியிருப்பார், இந்த உலகத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலையோ இல்லை இந்த உலகியல் இந்த லௌகீக வாழ்க்கையிலையோ எனக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேனோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க சாயின்னு சொல்லியிருப்பார். அடுத்த வரியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த உப்பு கரிக்கிற கடல் வந்து தித்திப்பாக்குற சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மனது, நம்மளோட மனது உப்பு கரிக்கிற விஷயத்தையும் வந்து உண்டாக்கும். சந்தோஷங்கிறத தாண்டி நமக்கு தெரியாது இது வந்து நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது கிடைச்சா நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கெட்டது நடக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும். நமக்கு நல்லது நினைக்கிறது நாளைக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது நாளைக்கு நமக்கு வந்து கெட்டதாக போய் முடியும். அதான் அவர் சொல்லியிருப்பார், இந்த உப்பு கரிக்கிற கடலை கூட இனிப்பாக்கும் சக்தி உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி என்னோடய மனதை வந்து தூய்மைப்படுத்துக்க, நான் நல்லதை சிந்திக்கணும், எனக்கு நல்லது இது, நான் அதுக்கு வந்து ஆசைப்படணும், அந்த சந்தோஷமான நிகழ்வு என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். சும்மா பாராயணம் பண்ணுறவங்கிற டெய்லி எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இதே தான் நம்ம இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருப்போம். ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாரதியார் பாட்டெலாம் அதை படிச்சிருப்போம். நான் நினைத்தவை யாவும் நடத்தல் வேண்டும், நல்லதையே நினைத்தல் வேண்டும்னு பாரதியார் பாடியிருப்பார். இந்த பாட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம், 4வது 5வது படிக்கும்போது இறைவன் வாழ்த்து பாட்டில். நான் நினைத்தவை யாவும் நடத்தல் வேண்டும், அடுத்த லைனே பாரதியார் பாடுவார், நல்லதையே நினைத்தல் வேண்டும்னு. ஆனால் இன்றைக்கி நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்குது, நான் நினச்சது நடக்கணும் சாய், நான் இதை கேட்டால் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க, நீங்கள் இதை கேட்டப்பா, ஆனால் நாளைக்கு இதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா, அது அவருக்கு தெரியும், அதனால தான் மாற்றி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை ஏற்றுக்க இந்த மனது வந்து இடம் கொடுக்க மாட்டேங்குது. சாய் வந்து இது பண்ணிட்டாரு, சாயின்னு கிடையாது, நீங்கள் வேறு எங்கேயாவது போனாலும் இதான் நடக்கும். ஆன்மீகத்தில் போயிட்டு நீங்கள் நல்ல விஷயத்தை வந்து கேட்கணும். அப்படி நடக்காமல் வேற ஒன்று நடந்து உங்களுக்கு சாய் காப்பாற்றிருக்காருன்னா நாளைக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க, ஐயோ நல்ல வேலை எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். நீ அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு பல பேரை வந்து சொல்லுவோம். நம்ம நீ ஏன் சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை தானே, இப்போ ஏன் புலம்புற அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளோட கடவுளும் கேட்பார். நீ தானப்பா என்கிட்ட இதை கேட்டேன், நான் உனக்கு கொடுத்துட்டேன், அப்புறம் திருப்பி பழிப்படுறது, நீ கொடுத்த வாழ்க்கை தானே, நீ கேட்ட நான் கொடுத்தேன், நீ நல்லதை கேட்டுக்க வேண்டியது தானே. எப்படி
நீ கேட்டால் நான் கொடுத்துட்டேன். அது நல்லதாக கெட்டதான்னு எனக்கு தெரியாது. நீ தான் கேட்ட எனக்கு இதுதான் வேணும்னு. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நல்லதை சிந்திங்க, நல்லதை கேளுங்க. ஒரு நிமிஷம் பொறுமையாக வந்து யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் இந்த நிமிஷம் என்ன கிடைக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க. சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் நல்லது கொடுப்பாரு. அவ்வளோதான். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதும் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏதோ அன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஒரு சில விஷயங்கள் கசப்பாக தோணலாம். ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த கசப்பான மருந்தை ஊட்டி விடுற மாதிரி. மருந்து வந்து கசப்பாக தான் இருக்கும். குழந்தைக்கு வந்து பிடிக்காது. குழந்தை துப்பும், கொமட்டும், மூக்கு பிடிச்சிட்டு மல்லு கட்டி சங்கில் ஊற்றி தொண்டைக்குழியில் வந்து ஊற்றி விடுவாங்க. எதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க குழந்தைய பெற்ற அம்மா? ஏன்னா தன்னோட குழந்தைக்கு அந்த உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மளும். அந்த கசப்பு ஏன் நமக்கு சாய் கொடுத்தாருங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. இந்த லௌகீக வாழ்க்கையெல்லாம் எது நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து பிரித்து பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இந்த உடல் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்து ஏன் வருது? அதெல்லாம் சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்க. நான் சொல்கிற விஷயங்கள் இந்த லௌகீக வாழ்க்கை மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம ஆசைப்படுறதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி நோய் நொடிகள், இன்றியமையாத தேவைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் நம்ம கைக்கு உட்பட்டு இருக்கும். ஒரு சில விஷயம் கைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். தெய்வ சக்தியால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதெல்லாம் சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார். கண்டிப்பாக நல்லது செய்து கொடுப்பார். ஆனால் மற்றது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் மனசு சஞ்சலப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள், ஆசைகள் நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக மனசு சஞ்சலப்பட்டு நம்ம எதிர்மறையான சிந்தனைக்கு வந்து போகக்கூடாது. தவறான வழிகாட்டுதலுக்கு போகக்கூடாது. அவசரப்பட்டு தவறான பிரார்த்தனை முறைகளை வழிகளை வந்து தேடி நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் காலத்தையும் வந்து வீணாக்கக்கூடாது. சரி, ரொம்ப நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். 20 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். நாளைக்கு நம்ம வந்து பேசலாம். சீக்கிரமாக குரு சரித்திர பதிவுகளும் வந்து வர ஆரம்பிச்சிடும். வரப்போகிற நாட்களில் அதற்கான அப்டேட் வந்து கொடுக்குறேன் நான். அப்புறம் என்னென்னா, தவண மஞ்சரி தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டால் தான் எத்தனை பேர் வந்து கேட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தியா டைமுக்கு கரெக்டாக 6 மணிக்கு தவண மஞ்சரி பதிவு நம்ம சேனலில் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே வந்து கேட்டு முடிச்சிடுங்க. காலையில் கேட்டுட்டு அந்த நாளை வந்து தொடங்குங்க. நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த வேலை செய்யும்போது அதை போட்டு விட்டுட்டு கேட்டுகிட்டே கூட வேலை செய்யுங்க. தவறு கிடையாது. இல்லை இன்றைக்கி இருக்க மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம அப்படி தான் வந்து கேட்டாகணும். நேரத்தை ஒதுக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். வயதானவங்க, வீட்டில் இருக்கவங்க பொறுமையாக உட்காந்து படிக்கலாம். பூஜை செய்யக்கூட நேரம் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட கூட பேச முடியாமல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது ஃபோன்லேயே வந்து மெசேஜ் அனுப்பி பேசிக்கிறவங்க, ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே வந்து பயணம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ட்ரெயினில் போய்கிட்டு பேசுகிறவங்க, பஸ்ஸில் போய்கிட்டு பேசுகிறவங்கன்னு. ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு கூட நம்மளால் குழந்தைங்கள்ட்ட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வந்து பேச முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட நம்ம எல்லோரும் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஓடி ஓடி வேலை செஞ்சாகணும். வேறு வழி இல்லை. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் எதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இந்த சவண மஞ்சரி கேட்டுகிட்டே கூட வேலை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையிலே கேட்டு முடிஞ்சிடுங்க. ஏன்னா எதனாலனா இன்னும் 2-3 நாளில் வந்து குரு சரித்திரம் வந்து கேட்க போகிறீங்க. கதைகள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. 28 நாளோடு நின்றுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாகம் 28 விட அந்த பதிவு வந்து மதியானம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த காலையிலே கேட்டு முடிச்சிங்கன்னா தான் அப்புறம் அடுத்தது உங்களுக்கு நேரம் இருக்கும் மற்றதெல்லாம் கேட்பதற்கு. சரி, ஓகே. இதோட இன்றைக்கி பதிவு வந்து முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நாளைக்கு சாய் மோட்டிவேஷன் பதிவில் மற்ற விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். எனவே நல்லபடியாக நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.